வளிமிகின் வழியில்லை என்று காற்றை குறித்து ஐயூர் முடவனார் எந்த நூலில் சிறப்பித்துள்ளார் அப்படின்னு மணி கேட்டிருக்காங்க. புறநானூறா, அகநானூறா, நாலடியாரா? இவ்விடத்தில் வரக்கூடிய வளி என்ற சொல்லின் பொருள் காற்று. இதனை குறித்து வரக்கூடிய அந்த நூல் புறநானூறு 51. உலக காற்று நாள் ஜூன் 15. உலக காற்று நாள் என்பது ஜூன் 15. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை ஒரு மனுஷன் சுவாசித்த காற்றை வெளிவிடுகிறான் அப்படின்ற அந்த கணக்கை மட்டும் கேட்டிருக்காங்க. உள்ளிழுக்கிறான் இல்லை, வெளிவிடுகிறான் அப்படின்ற அந்த கணக்கை மட்டும். இதற்கான சரியான பதில் அப்படின்றது 12 முதல் 18 முறை. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படக்கூடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனா, கனக சுப்புரத்தினமா, வாணிதாசனா? இதற்கான சரியான பதில் என்பது கனக சுப்புரத்தினம் எனும் இயற்பெயரை கொண்ட பாரதியார். சிலை எழுபது எனும் நூலை எழுதியவர் கம்பரா, ஒட்டக்குத்தரா, இல்லை சடையப்ப வள்ளலானா? சிலை எழுபது, ஏர் எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி முதலிய அனைத்து நூல்களையும் எழுதியவர் கம்பர். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் என பயப்படக்கூடிய பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று, தெய்வத்தை கைகூப்பி வணங்கி நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கவனிப்பர். அதாவது அந்நியவங்க, தனக்கு சொந்தமில்லாதவங்க, அங்கே போகக்கூடிய வழிப்போக்கர்கள் பேசக்கூடிய அந்த சொல்லை கூர்ந்து கேட்பாங்களாம். அவர்கள் நல்ல சொல்ல சொன்னாங்கன்னா தான் நினைச்ச செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய சொல்ல கூறினாங்கன்னா தீய மொழியை கூறின் தீதாய் முடியும், அதாவது கெடுதலாக முடியும் என்றும் நம்பிக்கை கொள்கிறான். இதனை எவ்வாறு கூறுவார் அல்லது அழைப்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விருட்சியா, கேட்சியா, இல்லை காட்சியா அப்படின்றது. இதற்கான சரியான பதில் என்பது விருட்சி.